சர்வதேச புது கிருபை திருப்பணிகள் வழங்கும் விண்ணொளி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி இந்த விண்ணொளி நிகழ்ச்சிக்கு அழைக்கிறேன். எப்படி இருக்கிறீர்கள் அன்பு சகோதர சகோதரிகளை? மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நல்லது, இன்றைய நிகழ்ச்சியிலையும் நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட போகிறார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே நம்பிக்கையோடு அவருக்கு துதி செலுத்துவோமா? ஆமங்கள் பரலோக தகப்பனே, ஐயா, இதோ இந்த நிகழ்ச்சியிலே யார் யாரெல்லாம் பங்கு பெற்றுகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆகினாலே தகப்பனே, அவருடைய நிலைமைக்கு ஏற்ற பிரகாரமாக, அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற பிரகாரமாக உங்களுடைய வார்த்தை அவர்களுக்கு வரப்போகிற தயவுக்காய் உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, அவர்களுக்கு தேவையான ஆறுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பலத்தையும் ஆண்டவரை உங்களுடைய வார்த்தைகள் தரப்போகிற தயவுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உங்களுடைய வார்த்தை என்பது ஆண்டவராகிய இயேசு என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆகவே அந்த வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுடைய ஆண்டவராகிய இயேசுவை நாங்கள் எங்களுக்குள் வரவழைக்கின்றோம். ஆகவே தகப்பனே, நிச்சயமாக அவர் கூடாக எங்களுக்கு ஆசீர்வாதம், நாங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் எங்களுக்கு கைகூடும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஐயா. ஆகினாலே தகப்பனே, இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகிற ஒவ்வொருவரையும் நீங்கள் இப்பொழுது உங்களுடைய வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காய் உங்களுக்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை முற்றிலுமாய் உங்களுடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து விட்டோம். இந்த காரியங்கள் யாவற்றையும் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலேயே ஏறெடுத்து நிற்கிறோம் எங்கள் நல்ல பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கடந்த கால காயங்கள் உன்னை வாட்டி வதைக்கும் நேரங்களில், கடந்த கால காயங்கள் உன்னை வாட்டி வதைக்கும் நேரங்களில் கலங்கிடாதே, தவித்திடாதே, காருண்யர் இயேசு தேற்றிடுவார். கலங்கிடாதே, தவித்திடாதே, காருண்யர் இயேசு தேற்றிடுவார். கண்ணின் மணி போல் காத்திடுவார் உந்தன் போராட்ட வேளையிலே. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசுதான் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா தேவைகளுக்கும் போதுமானவராய் இருக்க முடியும். ஏன் தெரியுமா? அவர்தான் நம்முடைய சகல வாழ்க்கையின் போராட்டங்களுக்கும் விடையாக, தீர்வாக அனுப்பப்பட்டிருக்கிறார். அதாவது அவர் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்த பொழுது அவர் கூடாக நமக்கு எல்லா விதமான காரியங்களுக்கும் தேவையான விடுதலை அங்கே அருளப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? ஆம், அவர் சிலுவையிலே நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கின்றார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதாவது நாம் இந்த உலகத்திலே நாம் சிறப்பாக வாழ்ந்திருக்க முடியாதபடிக்கு பாவத்தின் சாபம் என்கிற காரியம் இருக்கிறது அல்லவா? அதை அவர் சிலுவையிலே முறியடித்து விட்டார். அந்த சாபத்தை சிலுவையின் மூலமாக நீக்கி போட்டு விட்டார். ஆகவே இன்றைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நன்மைகளை பெற முடியும், ஆசீர்வாதங்களை பெற முடியும் என்று நாம் அறிகின்றோம். ஆகவே இன்றைக்கும் கூட அவருடைய வார்த்தையிலே அவரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது என்பதை குறித்து பார்ப்போமா? அதாவது அவர் இந்த பூமியில் இருந்த பொழுது என்னவெல்லாம் செய்தாரோ அதை இப்பொழுதும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் இந்த பூமிக்கு வந்த பொழுது தாம் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துவதற்காகத்தான் அவர் வந்தார். ஆகவே அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்னவெல்லாம் செய்யக்கூடியவர் என்பதை இந்த நாளிலேயும் ஒரு பகுதி கூடாக நாம் தியானிப்போமா? ஆம், இது மாற்கு 5ஆம் அதிகாரத்திலே காணப்படுகின்றது. 21ஆம் வசனத்திலிருந்து ஒரு சம்பவம். இந்த 7 நாட்களும் இந்த காரியத்தை நாம் தியானமாக எடுத்துக்கொள்வோம். சரி, இப்பொழுது 21ஆம் வசனம் என்று சொன்னேன். அந்த மாற்கு 5:21 2வது பகுதியிலே திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்படி சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக அவரிடத்தில் அவ்விதமாக கூடி வருவதற்கு அவரிடத்தில் ஏதோ ஒன்று இருந்திருக்க வேண்டும் அல்லவா? ஆம், அவர் மக்களுக்கு தேவையான காரியங்களை அவர் உபதேசம் பண்ணுகையில், அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கையில், விசேஷமாக அவர் தேவனை பற்றிய காரியங்களை, அதாவது இந்த உலகம் யாரால் உண்டாக்கப்பட்டது,
இந்த உலகத்திலே என்ன செயல்பாடு இடம்பெறுகின்றது, இந்த உலகத்திலே நாம் என்னத்தை எல்லாம் நாம் அறிந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து, அதாவது செழிப்பான வாழ்க்கை நாம் வாழ்ந்திருப்பதற்கு நமக்கு என்னவெல்லாம் தேவை என்பதை குறித்து ஆண்டவராகிய இயேசுதான் சிறப்பாக அறிந்திருக்க முடியும் அல்லவா? ஏனென்றால் அவர் கடவுளிடத்திலிருந்து வந்தவர். ஆகவே அவர் அநேக காரியங்களை சொல்லி மக்களை உற்சாகப்படுத்துவதையும் மக்களுக்கு தேவையானதை அவர் செய்வதையும் நாம் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அவரிடத்தில் கூடி வந்தார்கள், திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று இந்த காரியம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கலாம். அதாவது இந்த ஆண்டவராகிய இயேசுவை நம்பி இன்று நீங்களும் அவரிடத்தில் வரலாம். உங்களுடைய தேவை என்னவென்று எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? இந்த ஆண்டவராகிய இயேசு உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட என்ன செய்யப்பட வேண்டுமோ அதை செய்து முடித்திருக்கின்றார். பாருங்கள், இந்த காரியத்திலே இங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் இன்னும் சிலுவைக்கு போகவில்லை. அப்படி இருந்த பொழுதிலும் கூட அநேக ஜனங்கள் அவரிடத்திலே வருகிறார்கள் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்று உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஒருவேளை நீங்கள் எத்தனையோ காரியங்களை முயற்சி செய்து பார்த்து விட்டீர்கள், எதுவுமே கைகூடி வரவில்லை. ஆகவே ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறீர்கள். ஆகவே இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கூறுகிறார், நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உன்னுடைய தேவைகளுக்கு போதுமானவராயிருப்பேன், நான் உனக்கு துணை நிற்பேன், நான் உன்னை மீட்டுக் கொள்ளுவேன், நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று இப்படியாக பல காரியங்களை அவர் நமக்கு சொல்லுகின்றவராயிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, அன்று ஆண்டவரிடத்திலே வந்தவர்கள், இயேசுவிடத்திலே வந்தவர்கள் ஒருவராவது வறுமையாய் திரும்பி போனதில்லை. ஆம், அவர்கள் எதை எதிர்பார்த்து வந்தார்களோ, என்ன தேவையோடு காணப்பட்டார்களோ, அவைகள் சந்திக்கப்பட்டவர்களாகத்தான் அவர்கள் திரும்பி போனார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஆம், அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. ஆகவே நிச்சயமாக அவரை நாம் நம்பி வரும்பொழுது அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அதை நமக்கு அவர் தீர்த்து கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆகையினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, இது வந்து நாள் முழுவதுமாக ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் தேவையான ஒரு காரியமாக இந்த செய்தி காணப்படுகின்றது. அதாவது திரளான ஜனங்கள் அவரிடத்திலே வந்தார்கள். ஆகவே நானும் வரலாம், வருகிற நான் நிச்சயமாக என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பெறலாம். ஆண்டவராகிய இயேசு என்னை வறுமையாய் திருப்பி அனுப்ப மாட்டார், அவர் எனக்கு போதுமானவராய் இருப்பார் என்று சொல்லி நீங்கள் நம்பி உங்களை அவரிடத்திலே ஒப்பு கொடுத்து நீங்கள் முன்னோக்கி போகலாம். ஆகவே இப்படியாக இந்த நாளிலே இந்த வார்த்தை கூடாக ஆண்டவர் தாமே உங்களை சந்திக்கின்றார், உங்களை உற்சாகப்படுத்துகின்றார், உங்களை ஆறுதல் படுத்துகின்றார். ஆகவே அவருடைய வார்த்தையை நம்பி நீங்கள் நிச்சயமாய் முன்னோக்கி போகலாம். உந்தன் வாழ்வில் தோல்விகள் தோன்றி கவலைகள் பெருகும் காலங்களில், உந்தன் வாழ்வில் தோல்விகள் தோன்றி கவலைகள் பெருகும் காலங்களில், கலங்கிடாதே தவித்திடாதே, காருண்யர் இயேசு தாங்கிடுவார். கலங்கிடாதே தவித்திடாதே, காருண்யர் இயேசு தாங்கிடுவார். கண்ணின் மணி போல் காத்திடுவார்.
அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே வந்தவர்கள் ஒருவராவது வெறுமையாய் திரும்பி போனதில்லை என்று சொன்னேன் அல்லவா? ஆம். ஆகவே அது உங்களுடைய வாழ்க்கையிலும் உண்மையாயிருக்கும். நீங்கள் அவர்களை விசுவாசித்து அவரை நம்பி அவரிடத்திலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் நிச்சயமாக உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், உங்களுக்கு போதுமானவராயிருப்பார். ஆகவே அவரை நோக்கி ஒரு நிமிடம் பார்ப்போமா? ஆமெங்கள் பரலோக தகப்பனே, இதோ இந்த நாளிலே கூட என்னோடு இணைந்திருந்திருந்த இந்த அருமையான சகோதரர்கள் ஒருவேளை எல்லாரிடத்திலும் போய் அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி அவர்கள் அவ்விதமாக அவரிடத்திலே ஆறுதல் கிடைக்கும், அவர்கள் தங்களுடைய தேவையை தீர்ப்பார்கள், தங்களுடைய பிரச்சனைகளுக்கு போதுமானவராக இருப்பார்கள் என்று நம்பி கடைசியில் ஏமாற்றத்தோடு கூட காணப்படுகிறார்கள். ஆனால் தகப்பனே, இன்றைக்கு நீங்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொன்னீர்கள். அதாவது உங்களிடத்திலே அவர்கள் வரும்பொழுது ஒருபொழுதும் அவர்கள் வறுமையாய் திரும்பி போக மாட்டார்கள், நீங்கள் அவர்களுக்கு போதுமானவராக இருப்பீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு இந்த வாக்குறுதியை நீங்கள் இவர்களுக்கு கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஏனென்று சொன்னால் தகப்பனே, இவர்கள் இந்த நாளிலே சரியான காரியத்தை கேட்டிருக்கிறார்கள், சரியான ஆலோசனையை பெற்றிருக்கிறார்கள். ஆகையினாலே அப்பா, இதோ இவருடைய வாழ்க்கையை வரப்போகிற அந்த விடுதலைக்காக, அந்த வெற்றிக்காக, அந்த சுபிட்சத்துக்காக, அந்த செழிப்புக்காக உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. அப்பா, இவர்கள் யாவரும் உங்களை நம்பியபடி முன்னோக்கி போகட்டும். நீங்கள் ஒரு பொழுதும் உங்களிடத்தில் வருகிறவர்களை புறம்பே தள்ளுவதில்லை என்று வசனம் சொல்கிறது. ஆகையினாலே தகப்பனே, உங்களை நம்பி வந்தார்கள், ஆகவே வெட்கப்பட்டு போவதில்லை. பொறுப்படுத்ததற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலேயே இந்த காரியங்களை ஏறெடுத்து நிற்கிறோம் எங்கள் நல்ல பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு உங்களை கைவிட மாட்டார். தொடர்பு கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் பிரித்தானியாவில் இருந்தால் 02-8-646-3419 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளலாம். அல்லது நீங்கள் பிற நாடுகளிலே இருந்தால் 0044-248-646-3419 என்ற இலக்கத்துடன் என்னோடு கூட தொடர்பு கொள்ளலாம். அவை மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிறைவோடு கூட கூறிக்கொண்டு நன்றியோடு விடை பெற்றுக் கொள்கின்றேன். கண்ணின் மணி போல் காத்திடுவார் முந்தன் போராட்ட வேளையிலே. கண்ணின் மணி போல் காத்திடுவார் முந்தன் போராட்ட வேளையிலே. கலங்கிடாதே, தவித்திடாதே, காருண்யர் இயேசு ஜீவிக்கிறார். கலங்கிடாதே, தவித்திடாதே, காருண்யர் இயேசு ஜீவிக்கிறார். கண்ணின் மணி போல் காத்திடுவார் முந்தன் போராட்ட வேளையிலே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும்